நெஞ்சில் லெஃப்ட் சைட் செஸ்ட்டில் வலிக்கிறது, அதில் பால்பிட்டேஷன் டக் டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கிறது, அந்த இடத்துல அந்த வலிச்சுட்டு அப்புறம் வேர்த்து போயிடுறது, அது கீழே ரிப்ஸில் இந்த இடத்துல இது காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் இந்த ஸ்டர்னம்ல எல்லாம் வலிக்கிறது. இந்த மாதிரி வலிக்கிறப்போ வேர்த்தும் போகிறப்போ பால்பிட்டேஷன் இதய துடிப்பு அதிகமாகிறப்போ ரொம்ப பயப்படுறாங்க. அது கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்காக இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக ஓடுறாங்க. இது மாதிரி அடிக்கடி நடக்கிறப்போ 6 மாதத்துலேயே 10 தடவை ஹாஸ்பிட்டல் போனாங்க, 30 தடவை இசிஜி எடுத்தங்க, 40 தடவை இசிஜி எடுத்தங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சிம்டம் வேற ஒரு நோயினால் வந்திருக்கு, ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக்னே நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ வலின்னு ஒன்று இருக்குது, அது 100 நோயில் வலி வரும். அதே மாதிரி தான் இந்த பால்பிட்டேஷனோ உள்ளே இருக்கிற வலியோ ஒரு நோயில் தான் வரணும்னு இல்லை, அது டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் நிறையா இருக்குது. ஆனால் காமனாக இந்த மாதிரி பெயின் எல்லாம் சர்வைக்கல்லேருந்து தான் உருவாகுதே தவிர சும்மா மசில் பெயினாக இருக்குது, இன்ஃப்ளமேஷன்னால் வருது. அந்த பெயின் வந்து நீங்கள் ஹார்ட் அட்டாக்னு நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஆகிறதுனால படபடப்பு அதிகமாகுது. மற்றபடி அது ஒரு நோய் கிடையாது, அதனால் பால்பிட்டேஷன் வருது. அதை தவிர இதை வந்து நீங்கள் ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறதுனால தான் வேர்த்தும் போகுது. இப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று பார்த்து பயந்தோம்னா, இப்போ நம்ம முன்னாடி ஒரு தீ பற்றிட்டு வருதுன்னா நம்ம பயந்து ஓடுவோம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், அப்போ அட்ரினலின் அதிகமாக சுரக்கும், பால்பிட்டேஷன் வரும், எல்லாம் வரும்ல. அந்த மாதிரி தான் யாராச்சும் நம்மளை அடிக்க வந்தால் அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் பயந்து போய் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பாம்பு வருது கடிக்கன்னா நீங்கள் பயந்துருவீங்களா, அந்த மாதிரி இது ஹார்ட் அட்டாக்னு நினச்சி பயந்து மற்ற சிம்டம்ஸை வர வச்சுட்டீங்க. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க இது ஹார்ட் அட்டாக் தானே. சரி, இதோடு சேர்ந்து இன்னும் நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் சிலதும் உங்களுக்கு இருக்கலாம், எல்லா சிம்டமும் இருக்கலான்னு இல்லை. அது என்ன நோய், அதுக்கு என்ன எக்ஸசைஸ்னு நானும் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்டும் சொல்லித்தரோம். அது என்ன சிம்டம் அப்படி இருக்கலான்னு கேட்டால், தலை சுற்றலாம், வாமிட் வர மாதிரி இருக்கலாம், வாமிட்டிங் சென்சேஷன், நாசியா, காதுக்குள்ளே வலி, காதுக்குள்ளே டின்னிட்டஸ் சவுண்டு, ஒரு பக்கம் தலைவலி, மைக்ரைனு, அப்புறம் வந்து தலையில் குத்துற மாதிரி இருக்கிறது, அப்புறம் தாடையில் வலி, டிஎம்ஜே பெயின், கண்ணு மயமயன்னு இருக்குது, கண்ணில் வலி, மூஞ்சில் வலி, இந்த ஸ்டெனோக்ளைடோமாஸ்டாய்டுங்கிற இந்த மசில் அண்ட் ட்ரப்பீசியஸ் மசில் கழுத்து ஏரியாவில் வலி, முதுகில் ஸ்கேப்புலாவில் வலி, இந்த இடத்துல எல்லாம் பெயின், ஸ்டெனோக்ளைடோமாஸ்டா ட்ரப்பீசியஸில். அப்புறம் தான் செஸ்ட்டு இதெல்லாம் வலி, கையில் கரண்ட் ஊற மாதிரி, கை விரல் மரமரப்பு, இம்பேலன்ஸு, இதெல்லாம் இதோடு அசோசியேட்டடாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னுமே ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஆனால் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் மோஸ்ட் காமனாக எதில் வருதுன்னா, கழுத்தில் ஏதாச்சும் ஸ்ட்ரெயின் ஆகி, சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், ஏன்னா ஸ்பைனல் கார்டு இங்கெல்லாம் சப்ளை பண்ணுது, மோட்டார் அண்ட் சென்சரி எல்லாமே. ஸோ அப்புறம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸு, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் எலும்பு தேய்மானம், அப்புறம் டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் புரோட்ரூசன், டிஸ்க் புல்லாப்ஸு, அப்புறம் பிரேக்கியல் நியூரால்ஜியா, ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, ஜவ்வு விலகிறது, அப்புறம் நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, இதுல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எல்லாம் இந்த மாதிரி வரக்கூடாதுனாலும், இதிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுபடணுன்னாலும் எக்ஸசைஸ் மட்டும்தாங்க தீர்வு. எக்ஸசைஸ்னா ஜிம்முக்கோ யோகா சென்டருக்கோ போய், ஸ்போர்ட்ஸ்லேயோ போய், இல்லை வாக்கிங் ஜாகிங் நீங்களா வீடியோ பார்த்து பண்ணி இந்த எக்ஸசைஸ் இல்லைங்க. இதை கேர்ஃபுல்லாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களை வாட்ச் பண்ணி லைவில் ஆன்லைனில் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. அப்படி சொல்லி கொடுத்தாதான், ஒரு 10 நாளைக்கு சொல்லி கொடுத்தாதான் இதுலேருந்தெல்லாம் நீங்கள் ரிலீவ் ஆகுறீங்க. அந்த எக்ஸசைஸை மனப்பாடம் பண்ணி 1 மாதம் 3 மாதம் 6 மாதம் பண்ணால் பெர்மனண்ட்டாக இந்த நோயிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியுது. ஸோ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் அதை வேறு என்னமோன்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டில் பிரெயின் ஸ்கேனு இல்லை இது ஒரு இசிஜி எடுத்தால் தப்பு சொல்லலை, 30-40 இசிஜி எதுக்கு எடுக்கிறீங்க, அதில் தான் வந்து தப்பு அடங்கியிருக்கு. அப்புறம் பிரெயின் ஸ்கேன் எடுத்துறது, இஎன்டின்னு நினச்சிக்கிறது, டென்டல் நினச்சிக்கிறது, இல்லைன்னா வந்து ஏதோ லோ பிபி, ஹை பிபி, லோ சுகர், ஹை சுகர்னாலாம் மாற்றி நினச்சிக்கிறீங்க. யூஸ்வலாக இது சர்வைக்கல்னால தான். அது தவிர இன்ஃப்ளமேஷன், நீர் கோர்த்துக்கிறதுனால, காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ்னு இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால, அது தவிர மசில் பெயின்னால, இதனால தான் இது வருது. ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டினால வருது, மன அழுத்தம், சோகம், படபடப்பு, ஃபியூச்சர் நினச்சி பயப்படுறது, பாஸ்டில் நடந்த நினச்சி, இதனால எல்லாம் வருது. ஸோ ஃபியூச்சரை நினச்செல்லாம் கவலைப்படாதீங்க. இப்போ இதுக்கான எக்ஸசைஸு நிறைய இருந்தாலும் இப்போ ஒரு 2-3 எக்ஸசைஸு மோனிஷா சொல்லி கொடுப்பாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட். உங்களுக்கு வந்து நெக் பெயின், செஸ்ட் பெயின் இந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இன்னும் நிறைய எக்ஸசைஸ் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஜஸ்ட் வந்துட்டு ஷோல்டரை காது வரைக்கும் மேலே தூக்கி 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தென் அதே மாதிரி ஸ்லோவாக கீழே கொண்டு வந்துட்டு 10 செகண்ட்ஸ். 1
2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த 2 கையும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டொமக் மேலே வச்சுட்டு இந்த எல்போ வந்துட்டு பாடியோட ஒட்டி வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ரொட்டேட் மட்டும் பண்ணணும். கிளாக் வைஸ் 10, ஆன்டி கிளாக் வைஸ் 5 6 7 8 9 10. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது மாதிரி 7 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்க. திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட். This is Monisha, physiotherapist.